25 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. இந்த நிலையில சோமு பத்திரிகையாளர்கள் நம்மிடையே இணைந்திருக்கார். இந்த மாதிரியான அரசியல் விஷயங்கள் நடக்கும்போது பல்வேறு கேள்விகள் நம்மிடையே முன்னெடுக்கிறது. குறிப்பா கூட்டணியில் இருக்கிற ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருந்தாரு. இந்த கூட்டணி இந்த சந்திப்பு டெல்லியிலும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த சந்திப்பானது இறுதி நிமிடத்தில் ரத்தாகி இருக்கிறது. 10 மணிக்கு சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சந்திப்பு ரத்தாகி தற்போது அவர் தமிழகம் திரும்புவதற்காக விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சோமு சார் சொல்லுங்களேன், இந்த பயணம் இந்த சந்திப்பு ஏன் திடீர்னு ரத்து செய்யப்பட்டது? அரசியல் ரீதியா பார்க்க போனா இப்ப அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு இப்ப அவங்க விசில் சின்னத்துல போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது. இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது இப்ப காங்கிரஸ் நாளைக்கு அது தேவையில்லைங்கிற சூழல் கூட வரலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தாவேக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு இது காரணமாக இருக்கலாம், தெரியல உள்ள. அதை தவிர இப்ப இந்த சிலை திறப்பு விழா அதுல ஏன் கலந்துக்கல என்ன ஏதுங்கிற ஒரு தகவல் கூட சொல்லல. சரி, இந்த 2 இதை விட்டுருவோம். முக்கியமான ஒரு விஷயம், இதை விட முக்கியம் என்னன்னா, ஒரு 10 நிமிடம் தான் சந்திச்சு இருக்கிறாரு. சரி, இதுல என்னென்ன கோரிக்கைகள் விடுத்தாரு. ஏற்கனவே விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது நான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கடிதம் இருக்க மாட்டேன், வெட்டு 1 துண்டு 2 பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னாரு. இப்ப கடிதம்லாம் எழுதினாரு. இப்ப நேரடியாகவும் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி அதை சொன்னாரா, அதுக்கு பிரதமர் மோடி எந்த மாதிரியான ரிப்ளை பண்ணாரு. இப்ப அது மாதிரி மேகதாட்டு அணை பெரிய பிரச்சனையா இருக்கு. அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். உலகம் முழுக்கவே அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி அந்த ஒரு நதி ஓடும் போது எல்லோருக்குமே சம உரிமை உண்டு. இது உலக அளவுல ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நாடுகளுக்கு இடையேவும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரே நாட்டுக்குள்ள இந்த மாதிரி கர்நாடகா எந்த ஆட்சி இருந்தாலும் செய்வது அராஜகம் அட்டூழியம் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இப்ப மறுபடியும் அதை எடுத்திருக்கிறாங்க. இது நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆயிரும். அந்த ஒரு சூழல்ல இருக்கிறப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அவர் பிரதமர்கிட்ட சொன்னாரா இல்லையா, அதுக்கு பிரதமர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் ஒரு செய்தியாளர்கள்ட்ட நின்று பேசணும். உங்களுக்கு ஒரு செய்தியாளரை பார்த்து பேசுறதுக்கே முடியல அப்படின்னா ஒரு மிக மோசமான மிக தவறான ஒரு விஷயம். இந்த 2 விஷயமே மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இப்ப கச்சத்தீவு விவகாரத்தினாலதான் பல பேர் பல மீனவர்கள் உயிரிழக்க சுட்டுக் கொல்லப்பட காரணமா இருக்கு. நாங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னாரு. அதுக்கான அதை வலியுறுத்தினாரு. அது என்ன சொன்னாருன்னு கூட அது சொல்லல. இப்ப அதே மாதிரி மேகதாட்டு விஷயம், இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை, மக்களுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. இப்ப வெளியில இது என்ன நடந்துச்சு, அங்க என்ன பேசணும் அப்படிங்கறது கூட ஒரு செய்தியாளர்கிட்ட சொல்ல முடியல. நான் அப்புறம் என்ன முதலமைச்சர், ஏற்கனவே பிரதமர் மோடியும் அப்படிதான் இருக்கிறாரு. இப்ப இவர் நாங்க தூய சக்தி, நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லலையே. இப்ப நம்ம அதனால இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப ஏன் ராகுல சந்திக்கலங்கிறது அதுவும் முக்கியம்தான். அதை விட முக்கியம் இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சுங்கிறத அவர் சொல்லணும். அது மிக தவறான ஒரு போக்கு. நீங்க இன்னொரு விஷயத்த பாக்கணும். இங்க காங்கிரஸ் மேலிடத்திற்கும் ஒரு சின்ன நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு கர்நாடகால முதல்வர் மாற்றம் அப்படின்ற யார் முதல்வராக அடுத்து வரப்போகிறான்ற ஒரு கேள்வி இருக்கு. தற்போது நீர்வளத்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்கள் அடுத்த முதல்வராக பொறுப்பேற்க போகிறார். அந்த பொறுப்பேற்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் நீர்வளத்துறை அமைச்சரா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். நீதிமன்றத்துல மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே அவர் சொன்னார், நாங்க பூமி பூஜை போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு காரணமா இருக்குமா இந்த சந்திப்பு ரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த விஷயத்தை, அதாவது மேகதாட்டு விஷயத்துக்காக ராகுல் அவர் சந்திக்காம போவாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. அவங்களுக்கு இந்த கர்நாடகத்துல யாரு முதலமைச்சர் அப்படிங்கிறது, இப்ப கேரள பிரச்சனைகள் இது இருக்கலாம். இது சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டு குடிமக்கள் அப்படிங்கிறப்ப இது சம்பந்தமான ஒரு விவரத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் சொல்லணும். ஒரு தமிழ்நாடு சார்பாகவும் ஒரு அறிக்கை விடலாம், இல்ல கட்சி சார்பா விடலாம். இந்த மாதிரி இந்த காரணத்தினால இந்த சந்திப்பு தள்ளி போச்சு, இந்த திறப்பு விழா இது தள்ளி போச்சுன்னு சொல்ல எதுவுமே சொல்லல. பிரதமரை பார்த்துட்டு வர்றப்ப மீடியால சார் சார் சார்னு செஞ்சுறாங்க. ஒரு இது பதில் சொல்லுங்க, பிரஸ் மீட் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவர் ஒரு கும்பிடு போட்டு போறாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு நபரை தான் மீடியாக்கள் ஊதி பெரிதாக்கி பெருசா பிம்பம் காட்டுறாங்க. இனிமையாவது மீடியாக்கள் அவர் விஜய் என்ன மரியாதை கொடுக்குறாரோ மீடியாவுக்கு அதே மரியாதையை தான் கொடுப்போம்னு சொல்லணும். இப்ப ஜெயலலிதா முதல் ஆட்சி காலம் 1990 வந்தப்ப ஒரு முறை அங்க செய்தியாளர்கள்லாம் பேட்டி கொடுங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம
ஜெயலலிதா காரை மறித்து மறியல் பண்ணாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஊடகத்தினராக இருந்து ஒரு மனிதனுக்கான சுயமரியாதையோட இருந்த காலகட்டம் ஒண்ணு இருந்தது. அது பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அது பிரசன்டென்ஸ்ல வரணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேதனையான வேண்டுகோள். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.